ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற மாதிரி பொங்கலுக்கு விஷ் பண்ணுற மாதிரி ஏஐ இமேஜஸ் எப்படி உருவாக்கலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அதெல்லாம் எப்படிங்கிறத பார்க்க முடியும் சேனல் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்த மாதிரி பொங்கலுக்கு ஒரு அழகான விஷஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஏஐ ஃபோட்டோ உருவாக்குறதுக்கு நம்ம வந்து ஜெமினி ஏஐ வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஜெமினி ஏஐ யூஸ் பண்ணி தான் இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்த மாதிரி பொங்கலுக்கு விஷஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஏஐ ஃபோட்டோ வந்து உருவாக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஜெமினி வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த சாட் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுல போயிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ப்ராம்ப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ வந்து கொடுக்கணும். அதாவது எந்த போட்டோ வச்சு நம்ம வந்து அந்த ஏஐ விஷஸ் போட்டோ வந்து உருவாக்க போறோமோ அந்த அதுக்கான இமேஜ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நான் வந்து இந்த பிளஸ் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, இதே கிளிக் பண்ணிட்டு கேலரியை கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த போட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதாவது எந்த போட்டோ வந்து நம்ம எந்த போட்டோ யூஸ் பண்ணி நம்ம வந்து போட்டோ உருவாக்க போறோமோ, அந்த ஏஐ இமேஜ் உருவாக்க போறோமோ அந்த போட்டோ வந்து இப்போ நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டே பாருங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் எந்த ஃபோட்டோ வச்சு உங்களோட ஃபோட்டோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோவோ, யாரோட ஃபோட்டோ வச்சு விசேஷ் ஃபோட்டோ வந்து உருவாக்க போகிறீங்களோ, விசேஷ் ஃபோட்டோ வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு பாருங்க. இதே ப்ராம்ப்ட்டை நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதே ப்ராம்ப்ட்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ வந்து உருவாக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ChatGPT யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து புதுசாக ஒரு ப்ராம்ப்ட்டை ரெடி பண்ணி கூட உருவாக்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து இதே ப்ராம்ப்ட்டை நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக அதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டாலே போதும், உங்களுக்கு வந்து வீடியோ உருவாக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இந்த ப்ராம்ப்ட் வந்து ஜஸ்ட்டு பாய்ஸ்க்கான, அதாவது மேலுக்கான ப்ராம்ப்ட் மட்டும்தான். இதே நீங்கள் வந்து ஃபீமேலுக்கு வந்து தனியாக ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது, அதையுமே நான் வந்து இதில் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபீமேலுக்கு வந்து அதாவது பொண்ணுங்களுக்கு அந்த ஏஐ ஃபோட்டோ உருவாக்கிறதுக்கான ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது. அதையுமே நான் வந்து இதே ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து பண்ண முடியும். அதேமாதிரி நான் வந்து எப்படிங்கிறத செஞ்சு தரேன். ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு மேலுக்கான அந்த ஏஐ ஃபோட்டோ வந்து உருவாக்குறத ஃபர்ஸ்ட் காட்டுறேன்னு பாருங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அழகான அந்த ஏஐ ஃபோட்டோ வந்து உருவாகிட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதில் வந்து இந்த தமிழ் இது மட்டும் கொஞ்சம் சரியா இல்லை. ஸோ அதனால இதில் போய்ட்டு வித்தவுட் தமிழ் வேர்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தமிழ் அந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்து வந்து சரியாக வரல. ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சது அந்த ஹாப்பி பொங்கல் மட்டும் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக நம்ம கொடுத்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏஐ ஃபோட்டோ வந்து உருவாக்கிட்டு பாருங்க. எப்படி நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராம்ப்ட்டில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த ஃபோட்டோவில் உள்ளவங்க வந்து அழகாக இந்த பொங்கல் வந்து பொங்க வைக்கிற மாதிரியும் பக்கத்தில் கரும்பு இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு அழகான ஃபோட்டோ வேணும்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதே மாதிரி அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஏஐ ஃபோட்டோ வந்து உருவாக்கிட்டு பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோ வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏஐ ஃபோட்டோ வந்து பொங்கல் விசேஷத்துக்கான ஃபோட்டோ வந்து உருவாக்கிக்கலாம். இதே நீங்கள் வந்து ஃபீமேலாக இருக்கீங்க, அதாவது பொண்ணுங்களுக்கு உருவாக்கணும் அப்படின்னா அதே மாதிரி தான் இதே ப்ராம்ப்ட் தான். ஸோ இந்த ப்ராம்ப்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி அந்த அவங்களோட இமேஜ், அதாவது யாரோட இமேஜ் வச்சு அந்த ஃபோட்டோ ஏஐ இமேஜ் உருவாக்க போகிறோமோ அவங்களோட இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி நான் வந்து இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ சூஸ் பண்ணிட்டு அதே ப்ராம்ப்ட் தான், பட் இதில் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டா போதும். எங்கன்னா கரெக்டாக இந்த அட்டேச் அப்படின்னு போட்டு ஒயிட் வேஸ்ட் வித் கோல்டன் பார்டர்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, சாரி வேர்ட்ஸ் பார்த்தீங்களா, இந்த இடத்த இது வந்து அதாவது இந்த ஒயிட் வேஸ்ட் வித் கோல்டன் பார்டருங்கிறது பாய்ஸுக்கு, இதே கேர்ள்ஸுக்கு வந்து இந்த வேர்ட்ஸ் மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக அவங்க வந்து என்ன கலர் ட்ரெஸ் போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்கள் வந்து போடணும். இப்போ நான் வந்து பர்பிள் கலர் சாரி, ஸோ நான் வந்து போட்டுக்கிறேன், இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ பர்பிள் கலர் சாரி, சிம்பிள் ஒயிட் க்ரீன், ஸோ இந்த மாதிரி வந்து நான் நார்மலாக வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓகே, அதோட இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த காட்டன் ஷர்ட்னு இதே வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த இது பாய்ஸ்க்கானது. ஸோ இது அப்படியே வந்து எடுத்துக்கணும், புரியுதுங்களா. அதாவது அந்த அட்டைன்னு சொல்லிட்டு அந்த ஐஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த ஒயிட் பேஸ்ட் வித் கோல்டன் பார்டர் இருந்துச்சுல்ல, அதுலேருந்து நீங்கள் அந்த நேச்சுரல் வில்லேஜ் இதுக்கு முன்னாடி வர வேர்ட்ஸ் வரைக்கும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக கேர்ள்ஸ் வந்து என்ன ட்ரெஸ் போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டு நம்ம வந்து என்ட்ரு கொடுத்துட்டா போதும். இப்போ இந்த ஃபோட்டோவில் உள்ளவங்க வந்து அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஏஐ இமேஜ், பொங்கல் விசேஷத்துக்கான ஏஐ இமேஜ் வந்து நமக்கு உருவாகி வரும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி சிம்பிளான ஸ்டெப் தான். ஒரே ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 2 பேருக்கான அந்த அந்த பொங்கல் விசேஷத்துக்கான ஏஐ இமேஜ் வந்து உருவாக்கிக்க முடியும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம வந்து இமேஜ் ரெடி ஆகிட்டு இருக்கு. இமேஜ் ரெடி ஆனதும் அதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். பரவாயில்ல, ரொம்ப சூப்பராக நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஹாப்பி பொங்கல் சொல்லிட்டு அதே பொங்கல் வைக்கிற மாதிரியும் பக்கத்தில் கரும்பு இருக்கிற மாதிரி சூப்பரான ஒரு பொங்கல் விசேஷத்துக்கான அந்த இமேஜ் வந்து ஆகிட்டு. ஸோ இது அவ்வளோதாங்க. இது இந்த வீடியோ சொன்ன மாதிரி தான் சிம்பிளாக இந்த ஒரு ப்ராம்ப்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான உங்கள்ட்ட ஃபோட்டோ வச்சு இதே மாதிரி ஏஐ இமேஜ் வந்து உருவாக்கிக்க முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து நம்புறேன். இந்த ப்ராம்ப்ட்டை நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதே நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து இமேஜ் உருவாக்கிக்க முடியும்.
ஸோ சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் கைஸ். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான் நம்ம அடுத்தது சந்திப்போம். அதே நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லிங்க் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.